ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸில் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் இதே போல இரவிலே புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள், உபதேசங்களை தீர்க்க தரிசனமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழியம் செய்வார். 2 வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதிலே 41 மற்றும் 42 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த இரவிலும் நான் இவ்விதமான ஒரு தலைப்பிலே பேச விரும்புகிறேன். நஷ்டங்களை மாற்றும் இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நஷ்டங்களை மாற்றும் இயேசு. இந்த 5ஆம் அதிகாரத்தில் இருந்து விசேஷமாக ஆண்டவர் எவ்விதமாக நஷ்டங்களை மாற்றினார் என்று நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். இன்னும் சொல்ல போனால் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது விதைக்கிறவனை பற்றிய உவமையை அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், முதலாவது அந்த விதைக்கிறவன் விதைக்கும் பொழுது அது வழி அருகே விழுந்தது. அதற்கு பிறகு விதைக்கும் போது அது கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு பிறகு விதைக்கும் போது அது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. 4ஆவதாக வேதம் சொல்கிறது, அந்த நிலம் நல்ல நிலமாயிருந்தது. 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்லிட்டு அங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது ரகசியங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே 11ஆம் வசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எழுதியிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ முதல்ல வழி அருகே விழுந்தது அப்படிங்கிறார். வழி அருகே விழுந்தது, பறவைகள் பட்சித்தது. ஸோ நம்ம நினைப்போம் பறவைகள் தானே அப்படின்னு. ஆனால் ராஜ்யத்தின் ரகசியத்தின்படி பார்த்தால் வேதம் சொல்கிறது, சாத்தான் அப்ப எல்லா நேரமும் சாத்தான் பன்றிகள் போலதான் வருவான்னு சொல்ல முடியாது இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் பிசாசுகள் பன்றிகளாய் மாறினது. 4ஆம் அதிகாரத்தில் அவைகள் பறவைகளாகவும் இருந்திருக்கிறது. அப்படிதானே? அப்ப நம்ம பார்த்தோன்னே பறவை நினைச்சிடக்கூடாது, கலர் கலரா இருக்கேன்ட்டு. ஆனா அது கூட சிலர் என்ன செய்யும்? அப்ப இந்த உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் விதைக்கப்பட்ட விதையை அது எடுத்து கொண்டு போடுது. அப்படிதானே? அப்போனா அடிப்படையா பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா, பற்பல புதிதானவைகளை பிறப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை புது மேனியை உண்டாக்குகிறது. அப்படிதானே? தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய விளைச்சலை ஏற்படுத்துகிறது. அப்ப விதைக்கப்பட்ட உடனே அந்த வார்த்தையை எடுத்துறான் பிசாசு. அது பறவை போல எடுத்தாலும் சரி, பன்றி போல எடுத்தாலும் சரி, ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், அது பிசாசு. அல்லேலூயா. வசனம் வந்தா என்ன வரும்? அடிப்படையா கேட்போம். அடிப்படையா வசனம் வந்தால் என்ன வரும்? என்னங்க? விசுவாசம். அதான் அடிப்படையே. அப்படிதானே? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்படி என்றால் வசனம் வந்தால் அடிப்படையாக என்ன வரும்?
விசுவாசம் வரும். அப்ப வசனத்தை திருடுகிறவன் எதை திருடுகிறான் என்று சொன்னால் விசுவாசத்தை திருடுகிறான். அதனாலதான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா விசுவாசம் போயிருச்சுன்னா அடுத்தபடியா என்ன வந்துரும்னா பயம் வந்துருது. If faith is taken, fear begins to grip you. Praise the Lord. Hallelujah. அதனால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது பறவையா வந்தாலும் சரி, பன்னிக்கூட்டமா வந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தை இடுக்கும் எந்த காரியமா இருந்தாலும், விசுவாசத்தை கெடுக்கும் எந்த காரியமா இருந்தாலும், அது எல்லாத்துக்கும் ஒரே லேபிள் தான், பிசாசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ராஜ்யத்தின் ரகசியம் தெரியாதவர்களுக்கு சில காரியங்கள் பறவை போல தெரியுது தானே. வானத்து பறவை தான் பாச்சாரலும் தப்பே கிடையாது, வானத்து பறவை தான். ஆனா என்ன பண்ணிருக்கு, உன்னுடைய விசுவாசத்தை எடுத்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது வழியருகே அப்படின்னும் பொழுது நம்ம என்ன விளக்கம் சொல்லிக்கோ, நிறைய அதெல்லாம் பிரசங்கம் பண்ணியாச்சு. என்ன விளக்கம் சொன்னோம் அப்படின்னா, வழியருகே என்று சொன்னால் அங்கே என்னன்னா வேலி இல்லை, அப்படிதானே. வேலி இருந்தால் அங்கே வழி கிடையாது. நீங்கள் வேலி அடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது, ஒத்தையடி பாதையெல்லாம் மாறாது. ஸோ முதலாவது, இந்த நிலம் எதற்கும் சொந்தமாகவில்லை, யாருக்கும் சொந்தமாகவில்லை. ஓனர்ஷிப், காட்ஸ் ஓனர்ஷிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத இருதயம், அப்படிதான் நிலம் என்றால் இருதயம். இப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, தேவனுடைய ஆளுமைக்கும் அவருடைய உரிமை கோரலுக்கும் இடம் கொடாத ஒரு நிலமா இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, பிரசங்கம் பண்ணும் பொழுது போவாஸ் எடுத்தோன்னு என்ன கேட்கிறாருன்னா, இந்த பெண் பிள்ளை யாருடையவள், எந்த ஊர்லாம் கேட்கல, யாருடையவள், who owns you. ஏன்னா அந்த கிங்டம் எப்படி பார்க்குதுன்னா, ஆவியின் மண்டலம் எப்படி பார்க்குதுன்னா, whether you belong to the kingdom of light or kingdom of darkness. இது ரெண்டு இடப்பட்ட இடம் ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இல்லை என்றால் நிச்சயமாக நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க, இருளின் பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் தேவ பிரியரா இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் தேவ பகைஞரா தான் இருக்கிறீர்கள். இடைப்பட்ட நிலை ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ முதலாவது, இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இது தன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடாத இருதயமா இருக்கிறது. அதனாலதான் இது என்ன சொன்னா, வேலி இல்லைன்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம் அப்படின்னா, வேர் இல்லை அப்படின்னோம், அப்படிதானே. ஏன் வேர் இல்லை, வேறுனா விசுவாசம். ஏன் இல்லை அப்படின்னா, வெளியே மண்ணு தான் இருந்திருக்கு, உள்ள என்ன இருந்திருக்கு, கற்பாறை, அப்படிதானே. வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு, அதிக கற்பாறை இல்லாத அல்ல அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்திலே. ஸோ வெளியே டமக்க வந்துருச்சு, ஆனால் உள்ளுக்குள்ள சில கடினங்கள், பாவத்தினால் ஏற்படுகிற கடினங்கள், வைராக்கியங்களால் ஏற்படுகிற கடினங்கள், மனுஷர்களை சிலரை மன்னிக்க முடியாதனால் ஏற்படுகிற கடினங்கள், தேவனை மறந்து போகிறபடினாலே உணர்வற்று போய் அது நிமித்தமாக ஏற்படுகிற கடினங்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை தேவர் என்று அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து அப்படிப்பட்டவருடைய இருதயம் உணர்வற்று போய் என்ன ஆயிடுச்சா, இருளடைஞ்சு போச்சு. அப்போ இருதய கடினங்கள் வெளியே தெரியவே தெரியாது, வெளியே மண்ணா இருக்கு மரம் தெரியும், நல்ல விசுவாசி பார்த்தா, ஆனா உள்ள மாய்மாலமான வாழ்க்கை. இது எதுவுமே என்ன செய்யல, பலன் கொடுக்கல. ஸோ முதலாவது வேலி இல்லை, ரெண்டாவது வேர் இல்லை, மூணாவது என்ன தெரியுமா, வெற்றி இல்லை. வளர்ந்துச்சா இல்லையா, இங்கே வளர்ந்துச்சா இல்லையா, வளர்ந்துச்சு. ஆனா கூடவே வளர்ந்த முள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அதை பலன் கொடாது. அந்த ஃபைட்ல அது என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் விலைக்கு சொல்லும்போது சொல்றாரு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றிய இச்சைகளும் உட்பிரவேசித்து, இன்ட்ரூஷன் உள்ள என்ன பண்ணிருச்சா, நுழைஞ்சிருச்சு. அப்படிதானே. தோட்டத்திற்குள், ஏதேன் என்னும் தோட்டத்திற்குள் ஒரு காட்டு மிருகமாகிய சர்ப்பத்திற்கு என்ன வேலை? அப்போ அது என்ன பண்ணியிருக்கு, உள்ள ஊடுருவி இருக்கு, நுழைஞ்சிருக்கு. போட்டுக்கு பார்த்தீங்களா, உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட. அப்போ சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, வெற்றி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. வெற்றி இல்லாத வாழ்க்கை வெத்து வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். வேலி இல்லை, அப்புறம் வேர் இல்லை, வெற்றி இல்லை.
ஆனா நல்ல நிலத்துல விழுந்தது எப்படி விழுந்துச்சான்? 30, 60, 100. அதையும் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி? நல்ல நிலம் தானே, நல்ல விதை தானே, விதைச்சவர் நல்லவர் தானே. அப்புறம் என்ன இந்த விளைச்சல் வித்தியாசம் அப்படின்னா 3 நிலையில இருக்குது. கீழ்ப்படுகிறவர்கள், 2வது கீழ்ப்படிந்து நேசிக்கிறவர்கள், 3வது கீழ்ப்படிந்து நேசித்து கனப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு விளைச்சல் என்னதான் இருக்கும்? விதை ஒன்றா இருந்தாலும் ஒருத்தன் பாஸ் பண்ணா போதும் நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிஞ்சான், பாஸ்டர் இப்படி 35 வந்துடணும், பாஸ்டர் 35 வந்துடணும். அவன் என்ன நினைக்கிறான்? கீழ்ப்படியாமல் ஃபெயில் ஆகி போயிடக்கூடாதே. நிறைய பேர் ஆண்டவரை தேடுறான்னா, ஐயோ நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதே என்ற பயம் இல்லையா? ஃபெயில் ஆகிடக்கூடாதே. அது என்னது? அதுதான் 30. பிரைஸ் தி லார்ட். நம்ம 35ன்னு வச்சுருக்கோம். ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபையின் தேவன் இன்னும் கொஞ்சம் இறக்கி 30 வச்சிருக்காரு. அடுத்தபடியா ஒருத்தன் கீழ்ப்படிகளோட நின்று விடாம அவன் கர்த்தரை நேசிக்கிறான். அவன் கர்த்தரை நேசிக்கிறான் அப்படின்னு வரும்போது அவன் என்ன ஆயிடுறான்? 60 வந்துடுறான் அவன். அடுத்த ஒருத்தன் என்ன பண்றான்னா, கீழ்ப்படிகிறான், நேசிக்கிறான், ஆனா அவரை கனப்படுத்த நினைக்கிறான் இல்லையா? அவரை நேசிக்கிறவன், அவர் நேசிக்கிறேன்னு சொல்றவன் எப்பனாலும் இருந்துச்சு, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் அவரை நேசிக்கிறனால. பாஸ் ஆகணுன்றவன் ஜெபம்னு கூட என்ன செய்ய மாட்டான். கடமைக்கு நீதிமொழி கிறிஸ்தவனாக இருப்பான். படாருன்னு ஒன்று வாசிச்சுட்டு, சாத்தான் சங்கீதம் வாசித்த மாதிரி சடக்குன்னு திறந்தோடனே என்ன வருது மட்டும் வாசிட்டு போயிடுது. அப்படி இருப்பான். ஆனால் நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் கொஞ்சம் 1 மணி நேரமாவது நினச்சிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். நான் காலைல 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன், 5:30 மணிக்கு கையை போட்டாலும் 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன், பரவாயில்ல, நான் என்ன செய்கிறேன், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணாமல் நேசிக்கிறவன். கனப்படுத்துறவன் என்ன பண்ணுவான்னா, இல்லை நான் அவரை கனப்படுத்த நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அதிகாலையில் என்ன பண்ணுறேன், எழுந்து அவரை தேடுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பலனில் என்ன இருக்குது? வித்தியாசம். சரி, நம்ம பிரசங்கமே இது கிடையாது. நம்ம பிரசங்கம் இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் மற்றும் 23வது வசனம். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படி இயேசு சொன்னாரே, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன்ட்டு. யாராவது காது இல்லாதவர்கள்ட்ட சொன்னாரா? அப்படி காது உள்ளவங்கிட்ட தான் சொன்னார். அப்படிதானே? அப்படிதானே? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒரு காது இல்லைங்க, 2 காது இருந்துச்சுங்க. 2 காது உள்ளவனை பார்த்து சொல்றாரு, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் செய்தியோடைய தலைப்பு எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரிஜினல் தலைப்பு என்னன்னா, காதுள்ளவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா அவர் என்னைக்குமே அவர்கிட்ட இல்லாத எதையுமே என்ன செய்ய மாட்டார், மார்க்கெட் பண்ண மாட்டார். அவர்கிட்ட இருக்கிறதான்னு சொல்லுவார். ஜீவ தண்ணீர் தர்றேன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ காதுள்ளவர் இந்த 5ஆம் அதிகாரத்தில், ஏன் இது 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு? 5ஆம் அதிகாரத்தில் 3 பிரதானமா 3 பேரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்த போறேன். அதாவது இயேசுடைய காதுகள் கேட்ட 3 காரியங்களுக்கு முன்னாடி நிறுத்த போறேன். இந்த இரவு நான் ஏற்கனவே சொன்னது போல நஷ்டங்களை மாற்றுகிற இரவு. இந்த இரவு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகளை மாற்றுவார். பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள், அந்த நுகங்களை தேவன் முறிப்பார். பிரைஸ் தி லார்ட். குளோபலா அதுதான் இன்னைக்கு உள்ள வார்த்தை. நான் நல்லா ஃபீல் பண்றேன். இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும் போதே இந்த காரியங்கள் பேசப்பட்டது. சிலருடைய வாழ்க்கையில you are witnessing a kind of loss. ஒரு சின்ன ஒரு நஷ்டம் போல ஒன்று பரவி வருவதை, அது அப்படியே ஒரு காலை வெளிச்சம், விடியற்கால வெளுப்பு பரவி வருவதை போல உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு நஷ்டம் போல ஒன்று வருவதை உணர்கிறாய். ஆனா இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுல பிரதானமா என்ன இருக்குன்னா, ஒரு பெருக்கம் இருக்கிறது. அப்படிதானே? இன்டிமசி வித் காட் இருக்கு. தேவனோடு உறவாடுகிற அந்த ஆசீர்வாதம் அதில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இம்ப்ரெசிவ் நேம் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்க்ரீஸ் ஆஃப் எவ்ரிதிங், உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாம் பெருகும். எதெல்லாம் பெருகிச்சு? எதெல்லாம் பெருகிச்சு? ஆண்டவருக்கு நம்ம எதெல்லாம் ஒப்பு கொடுத்தானோ அதெல்லாம் பெருகிச்சு.
அல்லேலூயா. கரெக்டு தானே? ஆமா தானே? ஒரே ஒரு குமாரன் கேட்டாரு, மொத்தமா போய் கொடுத்தான். ஒரு தேசம் அவனுடையதாய் மாறிடுச்சு. இந்த கொடுக்கிற தேவனுக்கு அது கூட பத்தலை. ஒரு தேசம் நான் பார்க்குறாரு, ஒரு தேசம் பத்தாது இவனுக்கு, என்ன பண்ணுறது, உலகத்தை பூரா கொடுத்துருவோண்டு இருக்கிறவனை பூரா என்ன பண்ணிட்டாரு, விசுவாசியா மாற்று, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் ஆபிரகாம் சந்ததியா மாற்றிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க தொங்குச்சு தெரியுமா? தனக்கு உண்டாயிருந்த ஒன்றை கொடுத்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல் தட்டி சொல்லுங்க, உன்னை கொடுத்தான், உலகத்தையே கொடுத்தாரு. அல்லேலூயா, அதுதான் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ எவைகளை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எவைகளை ஒப்புக்கொள்கிறீர்களோ, ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஒப்புவிக்கிறீர்களோ, அவைகளிலே ஒரு பெருக்கத்தை தேவன் நிச்சயமாக கொண்டு வருவார், கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த இரவு தேவன் எந்த விதமான நஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த நஷ்டங்களை இன்றோடு நொறுக்கி போடுகிறார். அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிச்சயமாக கடந்து வரும். புதிய ஏற்பாட்டு சத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலும் மேற்பட்ட ஆசீர்வாதம். காரணம், ஆபிரகாம் அவருக்கு குமாரனாய் இருக்கவில்லை, சிநேகிதனாய் இருந்தான். நீங்களும் நானும் அவருக்கு குமார்களாய் குமார்த்திகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது வருவோம். ஏன் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம அதை கேட்கணும் அப்படின்னா, இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் உவமைகளும் உட்கருத்துக்களும் அதன் ரகசியங்களும் பரிமாறப்படுகிறது, அப்படிதானே? ஆனால் 35 வாசிப்போம். 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். அக்கரைக்கு, தமிழ் ரொம்ப அழகான மொழி. அக்கரை, அந்த ராணாவை மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கறைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கரிசனை. நான் கேட்கிறேன், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறாரே, அவருக்கு அப்படி என்ன அக்கறை? என்ன அக்கறை? சாயங்காலத்திலே சொல்லியிருக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்ப இயேசு கேட்ட முதலாவது சத்தம் என்ன? வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து, மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். கதரேனருடைய நாட்டிலே கட்டுண்ட ஒருவன், காயப்பட்ட ஒருவன், அவன் எழுப்பின கூக்குரல் யாருக்குமே கேட்கல. ஆனா தூரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அது என்ன செய்யுது? கேட்குது. உடனே சொல்றாரு, அக்கறைக்கு. நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த அக்கறைக்கு பிரயாணப்பட்டு போய் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பாருங்கள், இந்த ஒரு மனுஷனுக்கு தான் போயிருக்காரு, அப்படித்தானே? வேற யாரையும் அங்கே சந்திச்சாரா? இல்லவே இல்லை. அவனே எல்லாரும் சேர்ந்து ஊரை விட்டு போங்கட்டான் இந்த ஒருவனுக்காக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் இது நஷ்டத்தோடு ஏன் சேர்த்துருக்கிறேன்? முதல்ல அது தெரிஞ்சுக்குவாங்க. கதரேனருடைய நாடு, கதரேனர்னு சொல்றோம்ல, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கொஞ்சம் தியானிச்சு பார்த்தேன், ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அதாவது ஒருங்கிணைந்த சீரமைந்த இராணுவ கட்டுப்பாடோடு உள்ள, இதெல்லாம் அதோடைய அர்த்தம். இந்த கட்சிக்காரங்க சொல்லுங்க பார்த்தீங்களா, 1.5 கோடி தொண்டர்கள் அப்படிம்பாங்க. அந்த 1.5 கோடி எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, திறந்துருக்க கடையில் போய் என்னத்தையோ வாங்கி குடிச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டும் போட்டு எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு தெரியாமல் போயிட்டுருப்பாங்க. சரியா? ஆனால் இந்த பேரை பாருங்களேன், கதரேனர். தெக்கபோலிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. தெக்கபோலி என்று சொன்னால் 10 பட்டணங்கள். அந்த 10 பட்டணங்களை சேர்ந்த அந்த இடத்துக்கு பேர் தான் தெக்கபோலி. அந்த தெக்கபோலியிலே பிரதானமான ஒரு பட்டணம் தான் கதரேனருடைய பட்டணம். கதரேனர். ஏன் அந்த கதரேனர் அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, அதாவது பற்பல ஆட்களாக இருப்பாங்க, பல மொழி பேசுகிற ஆளாக இருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கூடி வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படித்தானே? நம்ம தமிழ்நாட்டில் கூட சில இடங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு 1000 வீடுகள் அப்படிலாம் கட்டிலாம் வச்சுருக்காங்களே, அதை மாதிரி
ஸோ இந்த இடம் ஒற்றுமைக்கு பேர் போன இடம். ஒருத்தர் கூட கருத்து என்ன செய்யாது, எல்லாரும் ஆமான்னா எல்லாரும் ஆமாம். சூரியன் மேற்கு தான் உதிக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் மேற்கு தான் உதிக்கும், அப்படியே ஆகும் அப்படிம்பாங்க. அதனால தான் ஒருங்கிணைந்த சீரமைந்த இராணுவ கட்டுப்பாடு உள்ள. பிசாசுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு பாருங்களேன். அப்படித்தானே 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கு, கப்பு சுப்பு அமைதியா இருந்திருக்கு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பண்ணிக்குள்ள போயிருக்கு? 3000 பண்ணின்னு வச்சுக்கிறோமே, 2000 பண்ணின்னு போட்டிருக்கு. அதனால் 3000 மாற்றக்கூடாது, 2000 தான் போட்டிருக்கு. அதனால் அப்படியே சொல்லுவோம். 2000 பண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒவ்வொரு பண்ணிக்குள்ளே எத்தனை பிசாசு போயிருக்கு? 3 சரியா? 3 என்ன பண்ணிடுச்சு, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போயிடுச்சு. ஏன் 6000 அப்படின்னா லேகியோன் அப்படின்னும் பொழுது அந்த லீஜியன்ஸ் இந்த கணக்கில் அவங்க சொல்கிறாங்க மேக்சிமம் 6000, 1000 to 6000. அதனால தான் சிலர் 1000ன்னு, லேஹினா 1000, அதனால் 1000ன்னு சொல்கிறாங்க. ஆனால் லீஜியன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமன்ஸ் இதில் ஆர்டரில் அவங்க சொல்கிறாங்க 1000லேருந்து 6000 வரைக்கும். அப்போ 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, ஒருங்கிணைந்து இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து அவனை காயப்படுத்தியிருக்கு. அப்படி தானே? அது போனதும் என்ன பண்ணியிருக்கு, 2000 பண்ணிக்குள்ளே ஒவ்வொரு பண்ணிக்குள்ளேயும் 3 பேர் க்ளீனாக போயிருக்கான் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனுஜேகபிங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், எல்லாமே கரெக்டாக பண்ணிக்குள்ளே போயிருக்கு பாருங்க. அப்படி தானே? சில போய் என்ன பண்ணல, நான் ஒட்டகத்துக்குள்ளே போகிறேன், நான் அந்த சேவலுக்குள்ளே போல, அப்படி போல எல்லாமே தான் போயிருக்கு. இவ்வளோ பாருங்களேன், ஒருங்கிணைந்து இருந்த பட்டணத்தில் இவங்களும் ஒருங்கிணைந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்படி தானே? ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், இந்த மனுஷன் இருந்தானே, இந்த மனுஷன் ஒரு ஆஸ்திக்காரனாக இருந்திருக்கிறான். மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த மனுஷன். பிசாசுகள் அவனை ஆக்கிரமித்து அவனை பீடித்து அவன் வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தி எந்த அளவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா, அவன் வீடை இழந்தான், அவனுடைய ஆஸ்திகளை இழந்தான், அவனுடைய அடையாளத்தை இழந்தான். இப்பொழுது எப்படி இருக்கான் தெரியுமா? கல்லறைகளிலே குடியிருக்கிறான். ஒருத்தன் பணக்காரன் எதுக்கு பணத்தை வச்சிருப்பான்னா, தான் நல்லா இருக்கணும்னுக்காக தான் பணத்தை வச்சிருப்பான். அப்படித்தானே? ஆனால் இவன் அவ்வளத்தை இழந்து இவன் எங்க இருக்கான்? கல்லறையிலே குடியிருக்கிறான். கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டு இரவும் பகலும், அதான் ரொம்ப முக்கியம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு. இதனாலதான் அவன் தெளிஞ்சவன எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா அவன் இடத்த எடுத்து வச்சிருக்கான், போய் சேர்ந்துட்டான். அவனால் நமக்கு தீமை வந்துடக்கூடாது, அவன் நன்மையை பூரா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் எடுத்துக்கணும். அதனால தான் அவன் புத்தி தெளிந்ததை கண்டு பயந்தார்கள். பயப்படாத செய்வீங்க. ஒரு ரொம்ப மோசமான ஒருத்தன் நல்லவன் ஆயிட்டானா நீங்கள் பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா என்ன? இல்லையே. ஆனால் அவனோடது ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, அடடா 2 ஏக்கர் இடத்த டபாரம் எடுத்து தென்னந்தோப்பு வச்சுருந்தேன், திடீர்னு இவன் நல்லவன் ஆயிட்டான்றாங்களே, தெளிஞ்சிட்டான்றாங்களே, வீட்டுக்கு வரான்றாங்களே, அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்பானே. அப்படி தானே? பார்த்தீங்களா? 15 வசனம், அவன் புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நஷ்டங்கள் ஒருவனுக்கு நேரிட்டு இருக்கிறது. எப்படி ஆணித்தரமா சொல்ல முடியும்னா, இந்த பிசாசுகள் ஆண்டவர் துரத்துறாரு. அது கேட்குது, நாங்கள் இந்த பண்ணிக்குள்ள போலாமான்ட்டு. சரி போன உடனே என்ன செய்ய தெரியுமா, அவ்வளோ பண்ணியும் கடலுக்குள்ளே பாய்ந்து மடிந்து போனது. அப்படித்தானே? பாருங்க, அழிந்து மாண்டது. சூசைடல் ஸ்பிரிட்ஸ், பட் வித் an intention to incur losses, நஷ்டங்கள். அதனால தான் பண்ணி வளர்த்தவனுக்கு பண்ணி போச்சுன்னா என்னது, அது நஷ்டம். 2000 பன்றிகள் அதை நஷ்டப்படுத்தின அந்த பிசாசுகள் அவன் வாழ்க்கை நஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. அவன் அடையாளத்தை இழந்து போகும் வரைக்கும் நஷ்டப்பட்டு கல்லறைகளிலே குடியிருந்தான். அவன் கூக்குரல் யாருக்கும் கேட்கவில்லை, ஆனால் காதுள்ளவர் அதை கேட்டார். அல்லேலூயா. இந்த இரவு நான் சொல்றேன், ஒருவேளை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி வீட்டையே இழந்து நிற்கலாம். நான் வீட்டையே இழந்துட்டேன்,
என் அடையாளத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறேன். கவலைப்படாதே, உன்னுடைய கூக்குரலை கேட்ட ஒருவர், காதுள்ள ஒருவர் உனக்காகவே உன்னை தேடி அக்கறைப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மார்க் 5 அதுல 15 16 வாசிங்க, நம்ம போயிடலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகளும் பிடித்திருந்தவன்களுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டு. நல்லா கவனிங்க, அங்க அந்த வசனம் 16 தான் ரொம்ப முக்கியம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். இது ரெண்டையும் கேட்டவனே 2 செய்தி அங்க வருது. என்ன செய்தி? பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு என்ன நடந்துச்சு அது ஒரு செய்தி, பன்றிகளுக்கு நடந்தது அது ஒரு செய்தி. 2 செய்தியும் கேட்ட உடனே இயேசுவிடத்தில் வந்து கண்டு பயந்து 17 வாசிங்க, 17க்கு வாங்க. அப்பொழுது 2 செய்தி கேட்ட பிறகு என்ன பண்ணியிருக்காங்களாம்? அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக்கொள்ள ஒருத்தன் கூட, கதரைனர்னு சொல்றமே, இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறவர்கள், ஒருத்தன் கூட வந்து இந்த மனுஷனுக்கு நடந்த நன்மையை பார்க்கவில்லை. அப்படிதானே? இந்த செய்தியிலே ஒரு மரணமும் இருக்கிறது, ஒரு ஜீவனும் இருக்கிறது. அப்படிதானே? ஆனா எதை பார்த்துருக்காங்க பாருங்க, பன்னியை போய் பார்த்துருக்கான். மனுஷனுக்கு நடந்த நன்மையை பார்க்காம பன்னியை பார்த்துட்டு என்ன சொல்லுங்க? ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், இவருடைய இருதயம் குணப்பட்ட இருதயமா இருந்திருக்கும் என்று சொன்னால், பண்ணி போட்டும் ஆள் இவ்வளவு தூரம் நல்லா ஆயிட்டானே, கூப்பிடுங்க அவரை, நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கான், கூப்பிடுங்க அவரை அப்படின்னு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆத்துமா நன்மை அடைந்திருக்கிறது, அந்த நன்மையை பார்க்காம நஷ்டத்தை பார்க்கறான் பாருங்க, பணத்தை பார்க்கறான். ஜீசஸ் வந்தா பணம் போயிருமோ, பன்னிக்குட்டியா இருக்க பணம் போட்டுங்கிறேன் நான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். பன்னிக்குட்டியா இருக்க பணம் என்னத்துக்கு? நீ குமாரனா இருந்தேன்னா வரும்போதே பாக்கெட்டுக்குள்ள பன்னியோட வரவே கூடாது. அல்லேலூயா. தகப்பனிடத்தை திரும்ப எந்த குமாரனா இருந்தாலும் எப்படிதான் வரணும்? அப்பா, உம்முடைய வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடுக்கு நான் மட்டும் வரேன், என் கூட 4 பன்னிக்குட்டியும் சேர்த்து கூட்டு வரேன். நீ உட்கார்ந்த இடம் பன்றிகள் தவிடு திங்கிற இடமா இருந்திருக்கலாம், ஆனா வரும்போது எப்படிதான் வரணும்? குமாரனாகத்தான் வர வேண்டும். அல்லேலூயா. சரி, இதை வாசிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு பெண்ணை கையை மையமா பிடிச்சு கொண்டுறாங்க, இவள் விபச்சாரம் செய்தாள்னு சொல்றாங்க. மோசே இவளை கல்லறிந்து கொல்ல சொல்றாரு, நீங்க என்ன சொல்கிறீன்னு கேட்கிறாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாமல் இருக்கிறவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன். தீர்ப்பு சொன்னது யார் தெரியுமா? ஜீவாதிபதி, ஜீவனை உடையவர், ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒருவர். அப்படிதானே? ஆனா வேதம் சொல்கிறது, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு கிட்ட வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? எல்லாரும் ரட்சகரை விட்டு விட்டான், உணர்வடைந்தான். they were convicted. அந்த கன்விக்ஷன் வந்ததுனாலதான் அவன் கல்லறியலை. கரெக்டு தானே? அப்ப அந்த கன்விக்ஷன் அவனை கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்திருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செய்யலாவே? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அப்ப ரைட் கன்விக்ஷன்ஸ் மஸ்ட் லீட் யூ டு ஜீசஸ். இயேசுவினிடத்தில் உங்களை நடத்தாத வரைக்கும் அது உண்மையான உணர்வு அல்ல. உண்மையான உணர்வு உங்களை கிறிஸ்துவினிடமாய் நடத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பக்கத்துல வந்து இவ்வளவு நல்ல செய்தியை கேட்டுட்டு ஊரே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? போயிட்டான். அல்லேலூயா. ஆனாலும் இந்த இயேசு எவ்வளவு நல்லவர். நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொன்ன இடத்திலும் சுவிசேஷத்தை அனுப்பும்படிக்கு சொஸ்தமாக்கப்பட்ட அந்த மனுஷனை நீ அங்க போன அனுப்புகிறார். பன்றிக்கு கூட எஸ்ன்னு சொன்னவர் இந்த மனுஷனுக்கு நோன்னு சொல்லி நீ அங்கேயே போப்பா. உன்னோடு இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் தேவனுடைய இரக்கத்தை அறியாதவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இரக்கத்தை அறிந்து பாருங்க, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. சரி, அப்போ இயேசு கூக்குரலை கேட்டார். கட்டுண்ட ஒருவனுடைய
கதரேனருடைய நாட்டைச் சேர்ந்து கட்டுண்டனாயிருந்த ஒருவனுடைய கூக்குரலை கேட்டார். நஷ்டங்களை இவர் மாற்றுகிறார். 2வது மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. சரி, இவள் யார்? 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. வியாதியினால வருத்தம் வந்துச்சு, சரியா? வைத்தியர்களால இன்னும் கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. ஆனா அதிகன்னு போட்டுக்கல. வறுமை வந்ததுக்கு அப்புறம் அதிக வருத்தப்படுகிற போது. பிரைஸ் தி லார்ட். அந்த முந்தின மனுஷனுக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவனுடைய பொருளாதார நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் தான் வேலை செஞ்சிச்சு. அந்த ஆவிகளை அவனிலிருந்து துரத்தினார். நஷ்டங்கள் மாறி போனது. அவன் புது அடையாளத்தை பெற்று வீட்டுக்கு போனான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். He was able to take over. அவனுக்கு சொந்தமான சகலவற்றையும் போய் என்ன பண்ணிட்டாவே. அப்படிதானே? வீட்டுக்கு போனால் சும்மா இருப்பானாவே. ஆமென். பக்கத்து தெரியும் சொல்ல, நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பேய் பிடிச்சவன் இல்லையே. அல்லேலூயா. நாம் பேய் பிடித்தவர்கள், ஆனால் நாம் நோய் கொண்டவர்களாக இருந்திருப்போம். நமக்கு ஏதோ ஒன்று இருந்து இயேசு என்ன பண்ணிக்கிறார், நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம வீட்டுக்கு போனால் சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போ 2வதுல இங்கே பாருங்களேன். அதாவது வியாதினால் வருத்தம், வைத்தியர்களால் வருத்தம், வறுமையினால் வருத்தம். இந்த வியாதியுடைய நோக்கம் இப்போ என்ன பண்ணியிருக்கு? அந்த பிசாசுடைய நோக்கம் என்ன பண்ணிச்சுன்னா, அவனுக்கு வறுமையாக்கணும் தான். அப்படிதானே? அவனை வெறுமையாக்கணும் தான். இந்த வியாதி கடைசியில் என்ன பண்ணிருச்சு? இந்த அம்மாவை வெறுமையாக்கிருச்சு. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதத்திலே வறுமையை கொண்டு வரும்படிக்கு சில காரியங்கள், சில கலைகள் விதைக்கப்பட்டிருக்கலாம். அது சில ஐடியாவை கூட இருக்கலாம். திடுத்துப்புன்னு சில நேரம் பிசாசு வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஐடியாவை போடுவான். எப்போ போடுவான்? மனுஷர் தூங்கி கொண்டு. அப்படிதான் இருக்கு. அப்படிதானே? மனுஷர் நித்திரை செய்யும் போது, அப்போ உங்க ஆவி எப்போல்லாம் விழிப்பில்லாமல் இருக்கிறதோ, உணர்வு இல்லாமல் இருக்கிறதோ, அப்போல்லாம் கொண்டு வந்து நாசுக்க பறவை மாதிரி வந்து போட்டு போயிடும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நல்ல ஒரு யோசனையாக இருக்குதே, இதை பண்ணுவோமே, நம்ம என்ன சும்மா இருக்கிறோம், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை தொடங்குவோமே. அன்னைக்கு போச்சு, அவ்வளோ. அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கணும்? ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு யோசனை, அது எங்கிருந்து பிறந்திருக்கிறது? பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் அவ்வளவு வல்லமையா இருக்கு. காரணம், அவன் ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றம் நடந்துருச்சு. என்ன செய்யணும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். அங்கே போய் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணுகிற அவன் மேல் அனனியா கைகளை வைக்கிறான். அவ்விதமாய் பிறந்த அந்த எண்ணங்கள், யோசனைகள், ஊழியம் மகிமையா இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா 4 பேர்கிட்ட கேட்டுச்சுங்க. 4 பேர்னா என்ன அர்த்தம்? அது 4 பேர்னா உலகம்னு அர்த்தம். அப்படித்தானே? உலகத்தில் தான் என்ன இருக்குது? வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு 4 இருக்குது. 4 பேர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 4 நாளில் என்ன ஆகிடும்? நாறிடும். நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரே. அப்படிதானே? மனுஷனுடைய நடைகள் அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. இருக்கா? எரேமியால 10 ஐ திங்க் 27 நினைக்கிறேன். போட்டு பாருங்க. இருக்கா? சீக்கிரம் நீங்க உங்க பைபிளை பாருங்க. அப்படியே அங்க பார்த்து இருக்காங்க. போட மாட்டார்களா? 25 23 கரெக்ட். எரேமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப யோசனை எங்க இருந்து வரணும்? மனதின் யோசனை மனுஷனுடைய, நாவின் பிரதித்திரமோ கர்த்தராலே எங்க இருக்கு? நீதிமொழி 16 இருக்கு. அல்லேலூயா. அப்படி தேவன் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா நடத்தணும். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த வியாதியின் முகாந்திரம் என்ன அப்படின்னா, செலவழிக்கிறது தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில ஆள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கவே மாட்டான். ஆண்டவருக்கு ஒன்றுமே நினைச்ச மாட்டான்,
கொடுக்கவே மாட்டான். டாக்டர்கிட்ட போய் கொடுத்துட்டு வருவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், நான் என் பணத்தை ஆண்டவர் கொடுப்பேனே தவிர அந்நியர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, கொடுப்பது என்பது அந்த ரெண்டாவது நிலைமையில், நேசிக்கிற நிலைமையில் இருக்குது. கீழ்ப்படுகிறதுலையும் இருக்குது, நேசிக்கிறதுலையும் இருக்குது, கனப்படுத்துறதுலையும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய கொடுக்கறதும் எப்படி இருக்கு செய்யும் இருக்கும். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான், இன்னும் நேசிக்கிறவன் இன்னும் கொஞ்சம் கொடுப்பான், கனப்படுத்துறவன் இன்னும் கொடுப்பான். அல்லேலூயா. சரி, அதை நான் உங்ககிட்ட விட்றேன். ஏன்னா நீங்கள் அதை பாஸ்டர் புதுசாக ஒரு ஃபார்முலா போட்டு பார்க்குறேன்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சரி, அப்போ இந்த நோயுடைய முகாந்திரம் என்ன சொன்னால் நஷ்டத்தை ஏற்படுத்துவது தான். வியாதி அப்படி 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 கடைசியில் எங்கே வந்துருச்சு தெரியுமா? வறுமை. இங்கே நம்ம வாசித்த 27ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்படிதானே, காயப்பட்டவனுடைய கூக்குரல் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பிரதேசத்துக்கே கேட்டுச்சு. ஆனா ஒருவருடைய காதுக்குள்ளேயும் அது என்ன செய்யல, போகல. எங்கிருந்து சத்தம், அந்த அங்கிருந்து கூப்பிடுறானப்பா, ஓரமா போயிரு, இந்த பக்கம் போயிரு, பைபாஸ்லயே போவோம், அப்படித்தானே. ஆனா ஒருத்தருக்கு அந்த சத்தம் கேட்ட போது அவர் சத்தத்தை நோக்கி வந்தாரு. அதான் இயேசு. அல்லேலூயா. ஆனா இங்க கவனிங்க, இவளுக்கு ஒரு சத்தம் எழும்புது, அவளுடைய விசுவாசத்தின் குரல். இது பலமா துணிக்கவில்லை, உள்ளுக்குள்ள எழும்புது. நான் அவரை போய் எப்படியாதுன்னு செய்யட்டும். இனிமே வைத்தியர்கள்கிட்ட போறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லையா. வியாதியை வந்துச்சேன்னு வைத்தியரை நம்பி போனேன். ஒவ்வொருத்தரும் என்னைய பார்க்கல, என்கிட்ட இருக்க பணத்தை தான் என்ன பண்ணா பார்த்தா. நாங்கள் இதை நல்லா நிறைய தடவை பார்த்துருக்கோம். இங்கே டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்ம கண்டிஷனை பார்த்துட்டு அடுத்தபடி நம்ம கண்டிஷனை கேட்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் சும்மா இருக்க மாட்டாமல் நாங்கள் இந்த மாதிரி இதில் இருக்கோம், நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரோம். அப்படிங்களா? உங்களுக்கு சுகர் வந்துருச்சா? ஆமாம். நீங்கள் வெளியே போனோடனே நான் இப்போ சாக்லேட் சாப்பிடுவேன். எதுக்கு? கஸ்டமர் கிடைச்சிட்டார் எனக்கு. ஸோ நம்ம தரத்தை பார்த்து என்ன பண்ணுவார், பரவாயில்ல இவர் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம், ஒரு மாதத்துக்கு 1500 போடக்கூடாது, இவருக்கு ஒரு மாதம் ஒரு 15,000க்கு மாத்திரை எழுதுவோம். அல்லேலூயா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி ஒரு நர்ஸாக இருந்து ஆண்டவருக்குள்ளே வந்த மனைவியாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு விசுவாசம் இருக்கிறத விட டாக்டர் சொல்கிறதா ரொம்ப காதல் என்ன செய்யும், கேட்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு புடலங்காய் கூட்டு, ஒரு கீரை கூட்டு, ஒரு காய்கறி கூட்டு, ஒரு மாத்திரை கூட்டு, அதை என்ன பண்ணுங்க இதோட சேர்ந்து. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே இருக்கவங்க சொல்லி விடுறது, ஐயா வராரு பார்த்துக்கிடுங்க, எனக்கு ரிப்போர்ட் வரணும், மாத்திரை கரெக்டாக போயிருச்சாங்க. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தரா இயேசுவே வாரும், ஒரு உருமாற்றம் வரட்டும் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நன்றி. பிரைஸ் காட். அதாவது இயேசு கப்பலின் பின்னணித்தில் இருந்தாருன்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு இங்கே இல்லை, அங்கே இருக்கார், அதனால பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இல்லைடா இந்நேரத்துக்கு சுழல் காட்டு நின்றுக்குமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சரி பாருங்க, அப்போ உள்ளத்திற்குள்ளே அவள் சொன்ன காரியம் இருக்குதே, அதை என்ன பண்ணார் தெரியுமா, காதுள்ள இந்த தெய்வம் கேட்டார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நான் அப்படி நடந்து போறேன், எவரு கூப்பிடான்ட்டு நான் போறேன், ஆனா பின்னாடியே ஒருத்தர் என்ன செய்வா, வருவா. அதனால என்ன பண்றாரு தெரியுமா, விஸ்கு விஸ்கு நடக்காம மெதுவா என்ன பண்றாரு, அப்படியே வராரு. உண்மையிலே வந்து யோசிச்சு பாருங்க, வந்து எவிருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், என்ன வரமாட்டேங்கிறாரு, மெதுவா இழுத்துட்டு போடணும்னு நினைக்கிறேன். திரளான கூட்டங்கள், திரளான ஜனங்கள். ஆனா பின்பதாக ஒருத்தி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. அது வரைக்கும் அவளை பலட்சயப்படுத்தி கொண்டிருந்தவைகள் அன்று நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், அவளுடைய வாழ்க்கையில 2 காரியம் அன்னைக்கு நடந்துச்சு. ஒன்று, அவள் பெற்றுக்கொண்ட விடுதலை, ஆரோக்கியம். அப்படிதானே, அப்படிதானே. அடுத்தபடி என்ன தெரியுமா, அவளுக்கு ஒரு புதிய உறவு.
இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை எப்படி பார்த்தார்களோ அப்படித்தான் பெரும்பாடு உள்ளவர்களையும் பார்த்தார்கள். அவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது, எந்த நன்மை தீமை காரியங்களிலும் அவர்கள் பங்கு பெறக்கூடாது, புறம்பாக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா அந்த உள்ளுக்குள்ள எழும்பின அந்த சத்தத்தை இயேசு கேட்டபடினாலே அவள் இருக்கும் அந்த பகுதியிலே போய் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அற்புதத்தை செய்தவர் மாத்திரமல்ல, அன்பை வெளிப்படுத்தினார். அதனாலதான் சொன்னாரு, மகளே. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்ப இயேசு கேட்ட இரண்டாவது சத்தம். இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள ஒருவேளை ஏதோ விதமான ஒரு வருத்தம் அல்லது ஒரு வியாதி அல்லது ஒரு வறுமை அல்லது இதெல்லாம் கலந்த ஒரு நஷ்டம், இவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா வர 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 இழந்துட்டே தான் போயிருக்கார், அப்படிதானே? ஆனா அந்த நாட்களை நிறுத்தினார் இயேசு. உங்கள் நஷ்டத்தை அவர் நிறுத்தி போடுகிறார். அல்லேலூயா. மூணாவது, மார்க் 5:36. எப்படி இருந்தாலும் வெளியிலே ஆசீர்வாத மழை பெய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் போக முடியாது, அதனால கர்த்தருடைய வார்த்தையே கேட்டுட்டு போங்க. வாசிங்க மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ஆமென். உள்ளத்தின் குமுறல்களை கேட்டார். அது மாத்திரமல்ல, உறவினர்களின் உரையாடலையும் கேட்கிறார். அவங்க யாரும் வந்து இயேசுட்ட சொல்லல. இயேசுடியா சொன்னாங்க? இல்லை. அவங்க எவரிட்ட சொல்றாங்க, எவரு இனிமே நீ என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசினதை இயேசு கேட்டார். அல்லேலூயா. உங்க உறவுக்காரவங்க, உங்க நண்பர்கள், உங்களுடைய அயலகத்தார், இவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன பேசுறாங்களோ அதை காதுள்ளவர் இயேசு என்ன செய்யறார் தெரியுமா? கேட்கிறார். அல்லேலூயா. அயலகத்தார் அவளை மலடி என்று சொன்னார்கள், அப்படிதானே? ஆண்டவர் அவளை என்ன செய்தார் தெரியுமா? ஆசீர்வதித்தார். ஆங்கில வேதாந்தத்தில் பேரன் அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் அவர் பிளஸிங் கொடுக்கும்போது பேப்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்தார். பேப்டிஸ்ட் அவன் பேர் கிடையாது. அவன் பேர் என்னதான்? ஜான் தான் அவன் பேர். எலிசபெத் தான் அவள் பேர். எலிசபெத் அவளை உலகம் என்ன சொல்லிச்சு? நான் பேரன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆண்டவர் பார்த்தார், நான் ஒரு பிளெஸிங்கை கொடுக்குறேன், உலகம் அது எப்படி அழைக்குதுன்னு பார்ப்போம்னாரு. அவர் கொடுத்த பிளெஸிங் பேர் ஜான், யோவான். ஆனால் அழைச்சவங்க பேப்டிஸ்ட். அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்ககிட்ட யார் என்ன பேசுகிறாங்க அதை கேட்கிறார் அவர். ஏன்னா அவர் காதுள்ளவர். அல்லேலூயா. அவர் கேட்கிறார். இப்படி யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா அவர் கேட்டவுடனே என்ன சொன்னார் அப்படின்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்போ என்ன இந்த பயப்படாதேன்னு என்ன? அப்போ கிறிஸ்து இயேசு ஒருவனோடு கூட இருக்கிற போதிலும் அவனுக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தையா பயத்தையா ஏற்படுத்துகிறது என்பதை யோசிச்சு பார்க்க வேண்டும். எப்படிதானே? ஏன் இதை கேட்டாரு அப்படின்னா, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எவருக்குள்ளே பயத்தை விதைத்தது. அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், அவங்க சொன்னது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. நல்லா கவனமா கேட்டீங்க. வீட்டுக்கு போய் 100 தடவை கூட வாசிச்சு பாருங்க. அவங்க வந்து சொன்னாங்கல்ல, எவரு வீட்டார் வந்து சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னது உண்மையா பொய்யா? உண்மைதான். அல்லேலூயா. நீங்க கேட்கிற உண்மை கூட சத்தியம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது உங்க ரொம்ப வேண்டப்பட்ட சொந்தக்கார், ஒன்று விட்ட என்ன சொல்லுங்க, சித்தப்பாவா, ஒன்று விட்ட மாமாவா, ஒன்று விட்டாரோ 2 விட்டாரோ நமக்கு தெரியாது, என் போல ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ். ஆனா அவர் சொன்ன உண்மை கூட கிறிஸ்து இயேசுவின் சத்தியம் அல்ல. இயேசுவின் வாயிலிருந்து உங்களுக்குள்ள என்ன வருதோ, உங்க செவிகள் என்ன கேட்கிறீங்களோ அதுதான் சத்தியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உங்கள் மேலதிகாரிகள், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சொன்ன சில காரியங்கள் உண்மைதான், ஆனால் அது உங்களுக்குள்ளே பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அப்பா அது என்கிட்ட வரல,
உடனடியாக இயேசு சொன்னார், பயப்படாதே. உடனே அதை கேன்சல் பண்றார். பயப்படாதே, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்விரு நடந்து வாரான், அப்படிதானே? இந்த நடைக்கும் இது விசுவாசம் உள்ள நடையா இல்லையா? விசுவாசம் உள்ள நடை, இயேசுவோடு கூட உள்ள நடை. சரியா? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு அப்புறம் ஒரு நடை இருக்கு. அந்த நடைதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய நடை. அந்த நடைதான் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிற ஒரு நடை. அல்லேலூயா. ஆமென். நஷ்டத்தை உடைப்பாருன்னு சொல்றோம். அந்த நம்பிக்கையில நீங்க நடை போட வேண்டிய நடையை குறித்து நான் பேசுகிறேன். என்ன நடை? அது வரைக்கும் விசுவாசம் தான். ஆனா இப்ப என்ன சொன்னா தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. Your choice between the fact or the truth. உண்மையா சத்தியமா? அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு சத்தம் கேட்குது. இது வரைக்கும் வந்துடும். வந்தோடனே உண்மை அப்படின்னு சத்தம் கேட்குது. ரிப்போர்ட்டு சொல்றாங்க, இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சு. டாக்டர் சொல்றாரு, வெரி பேட், இப்படி ஆயிருச்சு. அது உண்மை. அவர் பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடக்க போறீங்க? உண்மையை கேட்டு நடக்கணும்னு நினைச்சிருந்தான்னா எவரி சொல்லிப்பான், ரொம்ப சாரி ஆண்டவரே, ரொம்ப சாரி, இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் வேற வேலையை பாருங்க. அல்லேலூயா. நம்ம இவ்வளோ தூரம் வரோம் கரெக்டாக. இங்கே நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? உலக மார்க்கமாய் போயிடுறோம். சரி, ரைட், என்ன செய்ய? எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆண்டவர் கூடவே இருந்து நல்ல வேலைக்குங்க அந்த செய்தியை கேட்குற நேரம் ஆண்டவர் என் கூட இருந்தார் பாருங்க. அதனால தான் அந்த ஆறுதலோடு அப்படியே வீட்டுக்கு போய் அடக்கம் பண்ணிட்டோம். அப்படி இல்லை, அங்கிருந்து ஒரு தீர்மானம் உண்டாகுது. ஏய் நோ, எவ்ரி ஜெய்ரஸ், do you want to go back or you want to continue following? Hallelujah. Praise the Lord. நீ என்னை கூப்பிட்டல, ஒரு விசுவாசத்தோடு என்னை கூப்பிட்ட இல்லை, அந்த விசுவாசம் உனக்கு முடிஞ்சு போச்சு இப்போ. ஆனால் இப்போ நான் உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்குகிறேன். அது என்ன விசுவாசம் தெரியுமா? நீ தேவ மகிமையை பார்க்கும் விசுவாசம். Hallelujah. The faith that will cause you to see the glory of God. Praise the Lord. அதுக்கு பிறகு நடந்த அந்த நடை எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை இதிலே வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்தில் அவர் உள்ள போயிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு, எல்லாம் துரத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் தலித்தா குமி, இதுதான் நம்ம வாசிச்சோம். நம்ம வாசிச்சோமா 41? அதை வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அப்புறம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். அந்த நடைதான். அல்லேலூயா. அது என்ன நடை? அவன் என்ன நடந்தான்? இதான் அந்த நடை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் ஏற்படுகிற ஒரு நடை. அந்த குழந்தை எந்திரிச்சு உட்காந்துச்சு மட்டும் போடல, என்ன போட்டிருக்கு? நடந்தாள். ஏன்னா எவருடைய கையை ஆண்டவர் பிடிச்சிட்டு பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நடந்த நடை இருக்கே, இந்த நடைதான். அது உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் ஏற்படுகிற உருவாக்கப்படுகிற ஒரு நடை. இன்னும் 2-3 விளக்கம் கூட இருக்கு. பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுரு பார்த்து வா அப்படின்னாரு. உடனே பேதுரு கடல் மேல் நடந்தாரா இல்லையா? அதுதான் விசுவாசத்தினாலே வருகிற ஒரு நடை. அப்படித்தானே? வார்த்தை சார்ந்து, அந்த வார்த்தை சொன்னார்ல, வான்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை சார்ந்து உள்ள ஒரு நடை. அந்த நடை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பயந்து, கொஞ்சம் அப்படி இல்லையா, நடந்து வந்துட்டு. ஆனா இப்ப முங்கிட்டானா இல்லையா? வார்த்தையின்படி தான் நடந்து வந்தான். அப்படித்தானே? விசுவாசத்தினால தான் நடந்து வந்தான். ஆனா முங்கிட்ட உடனே திரும்பமா தூக்குனார். பார்த்தீங்களா? அதுதான் அந்த பவர். பிரைஸ் தி லார்ட். வாக்கிங் பை த வேர்ட். அடுத்தபடியா வாக்கிங் பை த பவர். அப்படி தூக்குனார் பாருங்க, அப்படி தூக்குனார் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நடை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அப்புறம் இன்னொரு முங்கினானா, இன்னொரு பயந்தானா, அப்புறம் அவன் ஹிஸ்டரியிலே பயமே இல்லையே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சப்ஜெக்ட்லேருந்தே தூக்கியாச்சு, அதை அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா?
கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்தாங்க. பெத்சாயிதா கண்ணு தெரியாத மனுஷனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் கையை பிடிச்சிட்டு நடந்தார். பார்த்தீங்களா? அந்த நடை தான் நமக்கெல்லாம் நிறைய விதத்துக்கு இருக்கிற நடை. நம்ம நடந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு அற்புதத்தை செஞ்ச பிறகு அவன் நடந்தான். பார்த்தீங்களா? நடந்தானா இல்லையா? அந்த நடை தான் இன்றைக்கு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ அவர் கையை பிடிக்கல, ஆனால் அவன் உணர்கிறான் என் கூட இருக்கிறாருன்னு. அப்படிதானே? என் கையை பிடிச்சிக்காரா? இல்லை, ஆனால் எங்கே தான் இருக்கிறாரு? என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நடை. பிரைஸ் காட். இனிமேல் நஷ்டமே வராது என்கிற நடை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்னங்க முதல்ல அந்த ஆளுக்கு சம்பந்தம் இருக்குது நஷ்டத்தோட, ரெண்டாவது வருத்தம் வந்து வருமா, அதுக்கு சம்மந்தம் இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கலாம். சம்மந்தம் இல்லையா? மிடில் ஈஸ்ட் போய் பாருங்க, பெண் பிறந்தால் பொன் கிடைத்தது போல நினைக்கிறார்கள். ஏன்னா வளர்ந்து வந்த பிறகு அந்த பொண்ணை என்ன செய்யணுமா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பொண்ணுக்காக நிறைய காசு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படித்தானே? அல்லேலூயா. வீட்டை இழந்தவன், அதுக்கப்புறம் தன்னுடைய வருமானத்தை இழந்தவள், மூணாவது வாழ்க்கையை இழந்தவள். எல்லாத்துக்கும் எதோட சம்பந்தம் இருக்குன்னா பொருளாதாரத்தோட சம்பந்தம் இருக்கிறது. அந்த பெண் அப்படியே செத்து போயிட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவள் இனி வாழப்போகிறாள் என்று சொன்னால், அவள் கனி கொடுக்கும் காலம் வரும்போது அவளை திருமணம் செய்ய காசு வந்து சேரும் வீட்டுக்கு. அல்லேலூயா. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இந்தியா மாதிரி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்தியாவிலே சில கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் கூட காசை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வேதனை அளிக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே எப்படி? மிடில் ஈஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். அதனால தான் மணவாட்டியை திருமணம் செய்யும்படி மணவாளன் கிரயம் செலுத்துகிறார் சிலுவையில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ 3 காரியங்கள், காதுள்ளவர் இயேசு 3 காரியங்களை கேட்டிருக்கிறாரு. நஷ்டங்களை மாற்றுகிற இயேசு. நம்ம தலைப்பு எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நஷ்டங்களை மாற்றும் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன ஜெபம் நினைக்கிறேன்னா, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும் அப்படின்றத தாண்டி என் வாழ்க்கையில் பொருளாதார நிலைமையில் சம் கைண்ட் ஆஃப் லாஸ், ஏதோ சில நஷ்டங்கள், அந்த வாசனையை நான் உணர்கிறேன். அது என் வாசப்படிக்கிட்ட எங்கேயோ இருக்கு. இல்லைன்னா எனக்கு ஏற்கனவே கடன் இருக்கு, நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் பொருளாதார நிலைமையில், எனக்கு பொருளாதார நன்மை வரணும் ஆனால் வராமல் நிற்கிது, தடைப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்காக இன்றைக்கி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படி யாராவது இருந்தால் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள், கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி. இன்னொரு முறை சொல்லுமா? ஓ கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை
நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே, ஆண்டவரே, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு கட்டுண்டவனாய் கூக்குரலிட்டு அபயம் தேடின ஒருவனை தேடி வந்தீரப்பா. அவனுக்கு அடையாளம் கொடுத்தீர். அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தீர். ஆஸ்திகளை இழந்து வியாதியினால் வறுமையடைந்து நின்றவளுக்கு அற்புதத்தையும் செய்தீர், அன்பையும் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்தவன் நஷ்டமடைந்து போகாதபடிக்கு தலித்தாக்குமி என்று சொல்லி குமாரத்தை எழுப்பி ஒரு புதிய நடை நஷ்டங்கள் நேரிடுவதில்லை. நஷ்டங்கள் நேரிடுவதில்லை. 30, 60, 100 பலன் உண்டாகும். நஷ்டங்கள் நேரிடுவதில்லை. கீழ்ப்படியும்படிக்கும், கீழ்ப்படிந்து நேசிக்கும்படிக்கும், கீழ்ப்படிந்து நேசித்து கனப்படுத்தும்படிக்கும் உன்னை ஒப்புக்கொடு. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 அப்பா. எஸ் லார்ட், உன்னை அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உடைய ஆவியில் இருக்கிற விடுதலைய உடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் கூட அவர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். கட்டுக்களை உடைப்பார், நுகங்கள் முறிக்கப்படும். நன்றி தகப்பனே. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நடத்துங்க ஆண்டவரே. உண்மை அல்லப்பா, சத்தியத்தின் வழியிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவீராக. உயிர்ப்பிக்கப்பட்ட நடை, விசுவாசத்தின் நடையை பார்க்கிலும் வல்லமையுடைய அந்த நடை. வார்த்தையை நம்பிதான் நடந்தான். ஆனா மூழ்கினவன வார்த்தையா இருக்கிற நீர் உமது வல்லமையினால் நிறுத்தினீர். அதுக்கு பிறகு அவன் பயமே இல்லாமல் நடந்தான். பார்வை இல்லாத ஒருவனை நடத்தி அவன் கரத்தை பிடித்து அவனுக்கு ஒரு நடையை பழக்கி கண்களை திறந்து அந்த தொடுதலுக்கு பிறகு அவன் நடக்கும்படி செய்தீரே, அதே நடை எங்களுக்கு உண்டாகட்டும். அமிழ்ந்து போகாத நடை, தடுமாற்றம் இல்லாத நடை, வெற்றியோடு காணப்படுகிற நடை, நஷ்டங்களை முறியடித்த நடை. பரலோக தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஊழியம் செய்யுங்க. சமீபத்திலும் தூரத்திலும் யார் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் வீட்டை இழந்தவர்களாய் இருக்கலாம், ஆண்டவரே வியாதியினாலே வறுமை அடைந்தவர்களாய் இருக்கலாம், வாழ்வையே இழந்து நிற்கிறவர்களாய் இருக்கலாம். உம்முடைய சத்தம் துணிப்பதாக. ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு எலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.